ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி அண்ட் வெல்கம் டு மை சேனல், வெல்கம் டு மை கிச்சன். தயவு செஞ்சு என்னோட மெஸ்ஸியான கிச்சனையும் மெஸ்ஸியான எண்ணையும் நோட் பண்ணிடுங்க. ஸோ என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 day சேலஞ்சுன்னு சொல்லி உங்கள் ஜிம் அண்ட் டயட் ஃபுட் ரொட்டீனை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா 100 days வந்து ரொட்டீன் போட முடியுமா தெரியல, பட் நான் என்னென்ன டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதிவு பண்ணான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக நான் வந்து டயட் ஃபுட் எடுக்கலைன்னா என்ன ஃபுட் நான் எடுத்திருப்பேன், அந்த டயட் ஃபுட் ஆட் ஆனதுனால நான் என்னோட ஃபுட் ரொட்டீன் எப்படி மாற்றிருக்கேன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொன்னேன்னா, பிஃபோரே வந்து நான் ஒரு பேலன்சிங் மை டயட் வித் ரசம் சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். சத்தியமாக பயங்கரமான ஃபஸ்ட்டு வீடியோ. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி டயட் ஃபுட்னா என்ன, எதுக்கு சாப்பிட்றோம், அது என்ன பெனிஃபிட்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் நாலேஜ் வந்த பிறகு தான் தெரியுது நம்ம அந்த வீடியோ ஏன்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். பட் இப்போ வந்து ப்ராப்பராக டயட் ஃபுட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃபுட் அண்ட் வெர்சஸ் அந்த ஃபுட்டுக்கு நம்ம போயிடலாம். எஸ், அஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போகல, டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய ஃபுட் பிளேட் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ பார்க்க முடியுதா, ரைஸ், அதுக்கப்புறம் சன்னா கிரேவி அதில் போட்டுட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்பளம், தென் வந்து ஃப்ரை பண்ண எக்கு, அதுவும் வந்து நல்லா சில்லி பவுடர் சால்ட்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண எக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஃபுட் பிளேட்டை. நான் ஜிம்முக்கு போகல, டயட் ஃபுட் எடுக்கலன்னா கண்டிப்பாக என் ஃபுட் பிளேட்டை வந்து இதாக தான் இருக்கும். கூட இன்னொரு சைட் டிஷ் ஃபுல் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ண ஒரு ஆம்லேட். பட் இப்போது நான் டயட் ஃபுட் எடுக்கிறனால என் ஃபுட் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக். ஸோ ஜிம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட டயட் ஃபுட் பார்த்தீங்கன்னா கார்போ அண்ட் எக் ஒயிட், அதுக்கப்புறம் பாயில் பண்ண வெஜ்ஜஸ். என்னென்ன வெஜ்ஜஸ்னால் பீன்ஸ், கேரட், கேபேஜ் அண்ட் கேப்சிகம், தென் பாயில் பண்ண 150 grams சிக்கன். ஸோ இது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் அண்ட் குக்கும்பர், இதுவும் இல்லாமல் ஒரு பவுல் வந்து ஃப்ரூட். ஸோ என்னென்ன ஃப்ரூட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கோவா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பப்பாயா இருக்குது, அதுக்கப்புறம் பொமோகிரானேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, பட் ஹனி ஆட் பண்ணலை. இதுதான் வந்து லஞ்சுக்கு இது மட்டும்தான். ஸோ அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் கிளியராக காமிக்கிறேன் வாங்க. ஸோ இன்னும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இதுதான் என்னோட நார்மல் டயட்டாக இருக்கும். பட் டயட் ஃபுட்டுன்னு வரும்போது அப்படியே டோட்டலி ஆப்போசிட். இன்னொன்று, இந்த ஃபுட்டு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி கண்டிப்பாக பசிக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கரெக்டாக 5 o'clock வந்து ஒரு சாலட் எடுத்துப்பேன். அதாவது பாயில் பண்ண கொண்டைக்கடலை, இல்லைனா சிக்கன் பீஸ், அப்படி இல்லைனா பச்சைப்பயிறு, அது கூட வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அதை கட் பண்ணி சாலட் மாதிரி கொஞ்சமாக கர்டு, சால்ட்டு, பெப்பர், நம்ம சாலட் மாதிரி எடுத்துக்கும் போது சூப்பராக இருக்கும். இது வந்து 5 o'clock ஸ்நாக்ஸ் தான், ஜஸ்ட் ஃபார் ஸ்நாக்ஸ் 5 o'clock. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அண்ட் மார்னிங் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் முன்னாடி வந்து க்ரீன் டீ குடிச்சிடுவேன். மார்னிங் 6 to 8 2 hours ஒரு 2.5 hours சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே செம்ம பசியாக இருக்கும், செம்ம கார்விங்காக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு 5 வால்நட்டு, 5 பாதாம், 5 டேட்ஸ் இதை வந்து ஜிம்முக்கு போது மாதிரி ஊற வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மிக்ஸி ஜாரில், ஜூஸ் ஜாரில் போட்டு அந்த 5 வால்நட், 5 பாதாம், 5 டேட்ஸ் போட்டு ஒரு செவ்வாழை தென் ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன். நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன் வந்து 1 second நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன் வந்து ஆன் நியூட்ரிஷன் வே. ஸோ வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸில் நல்லா ஆட் பண்ணோன்னா மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும். ஸோ அதை அப்படியே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடித்தோம்னா, ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன். அதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து ஓட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது டாக்டர் சாய்ஸ் ப்ரோட்டீன் ஓட்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஸோ ஓட்ஸ் வந்து டாக்டர் சாய்ஸ் ப்ரோட்டீன் ஓட். இதில் வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பூன். ஸோ அதில் வந்து மில்க் ஆட் பண்ணக்கூடாது. பட் எனக்கு ரொம்ப பசிக்கிறதுனால நான் மில்க் ஆட் பண்ணி அது பாயில் பண்ணி அதோட ஒரு செவ்வாழையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்ருவேன். ஸோ மார்னிங் வந்து வே ப்ரோட்டீன் ஷேக் அண்ட் ஓட்ஸ், இதுதான் மார்னிங் டயட். ஆஃப்டர்நூன் வந்து இப்போ பார்த்தீங்களா சிக்கன்
150 கிராம் சிக்கன், பாயில்டு எக், வெஜிடபிள்ஸ் அண்டு கொஞ்சோண்டு ரைஸ். 6 o'clock வந்து ஃப்ரூட்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து இன்டேக் பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா கோவா, ஆப்பிள், அதுக்கப்புறம் பொமோகிரானட், பாயா, அதுக்கப்புறம் பைனாப்பிள். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. தென் கரெக்டாக 5 o'clock இது முடிச்சோடனே 6 o'clock வந்து 2 வீட் பிரெட்டு, பீனட் பட்டர், அப்படி இல்லைன்னா 4 எக் ஒயிட்டு, 4 எக் ஒயிட்டில் 2 எக் ஒயிட்டு. ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டை எடுத்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சதுனால இப்போ வந்து 4 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டாக மாறி இருக்குது. ஸோ ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டுக்கு நடுவில் பீனட் பட்டரும், இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டுக்கு நடுவில் வந்து ஒரு எக்கோட ஒயிட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக 6 or 7 o'clock டயட்டில் ஆட் பண்ணிப்பேன். அதோட நைட்டு வந்து 2 சப்பாத்தி கூட வந்து பன்னீர், அது ஃப்ரை பண்ணதில்லை, பாயில் பண்ண பன்னீர். சோலி முடிச்சு. ஸோ இதுதான் வந்து நான் 1 month-ஆக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் டயட். ரிசல்ட் காமிச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா பயங்கரமாக காமிக்கல, பிகாஸ் 1 month தான் ஆகுது. பட் வந்து வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு, மசில் கெயின் ஆகிருக்கு. 100 day சேலஞ்சில் நான் ஃபாலோ பண்ணேன்னா இந்த டயட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சில டைம் வந்து ரொம்ப கார்டிங்காக இருக்கும், ஃபுட் கண்ட்ரோல்லாம் முடியாது. பட் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுற பெயினை வந்து சமாதானப்படுத்தக்கூடியது இந்த ஃபுட்டு தான். இது நான் நினைப்பேன், நம்ம ஏதாவது ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டோம் இல்லை ஸ்வீட் சாப்பிட்டோன்னா அப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணுற பெயின் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட் கிராவிங்லாம் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டேன். ஸோ இதுதான் அப்படியே கட்டுக்கோப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் டெய்லி நான் ஃபாலோ பண்ணுவேன் ரொட்டீன். அண்ட் மெயினாக இந்த ஃபுட் டயட்டை எனக்கு வந்து ப்ராப்பராக எழுதி கொடுத்த என்னோட சிவா மாஸ்டருக்கு நன்றி. ஸோ அவர் சொல்லி தான் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ கஷ்டம்தான், பட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் கைஸ், நீ கேட்ட ஃபுட் டயட் வந்து நான் கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய சேலஞ்சுக்கு, நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. இப்போ உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்களுக்கு பிரீத்தி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.